Hey guys, welcome to Prinoth Explorer channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே 3 இல்ல டே 2 மணாலில டே 2 நம்ம ட்ரிப்போட டே 3. ஆமா. சோ இன்னைக்கு நம்ம கேப் நமக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எங்க கூட்டி போறாங்க? சொலாங் வேலின்ற பிளேஸ்க்கு தான் இன்னைக்கு நம்ம போறோம். சோ அங்க போனா எல்லாமே இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ், இந்த ஸ்னோல அப்படியே இருந்து அப்படியே பெரிய ஒரு கவர் பண்ண மாதிரி பெட்ஷீட் போட்ட மாதிரி இருக்கும். நல்லா கவர் பண்ண மாதிரி ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ போயிட்டு அந்த ஸ்னோக்கு தாங்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கும். அது எங்கெல்லாம் ரெண்ட் நிறைய இடத்துல கிடைக்குங்க. தண்ணியில் நனையாத பூட்ஸும் ஒரு ஃபுல் கவரான ஒரு சொட்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸ்னோவில் விளையாடுறதுக்கு. அது வாங்கிட்டு நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு ட்ராவல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது என்னென்னு உங்களுக்கு வீடியோவில் பின்னாடி பார்க்குறீங்க. அதேதான். ஸோ இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொலாங் வேலி போயிட்டுருக்கோம். இதான் மணாலியோட மெயின் போகிறோம். பாருங்கள் சரியான ஸ்னோவாக இருக்குது. மழை ஆக்சுவலாக இதெல்லாம் கம்மி தான், இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பொருள் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. லைட்டாக கிச்சி தண்ணி பச்சை தண்ணி குடிச்சிட்டேன் டக்குன்னு ஆஃப்டர் அவசரத்தில். ஆனால் லைட்டாக தொண்டை கிச்சி. ஸோ கைஸ் இப்போ நமக்கு கேப் வந்துடுச்சு. இப்போ போயிட்டுருக்கோம், சொலாங் வேலி போயிட்டுருக்கோம். அரௌண்ட் 10:30 ஆகுது. ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல ஹாட்டாக தான் இருக்கும். அண்ட் போக போக குளிர் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். எடுக்கிறேன். வாவ், கடைகள் நிறையா வருது. இதுதான் ஜோகினி வால்டர் ஃபால்ஸோட இப்போ கிளியராக இருக்குது. இப்போ இந்த மலை முன்னாடி இங்கே நல்லா இதுவாக இருந்தது, ஸ்னோவாக இருந்தது. இப்போ அந்தமாரி மேகம் நல்லா ஃபுல்லாக இருந்தோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஸ்னோ பெய்யும் உனக்காக. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு இந்த சூட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுவும் இது நல்லா பக்காவாக அமைஞ்சிருச்சு. அடுத்து பூட் ஷூ மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான். ஸோ கைஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. சொலாங் வேலி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூட்ஸ் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். பர் ஹெட் 250. ஸோ அதில் என்னென்ன வருதுன்றதை நான் போட்டு காமிச்சிட்டு பார்ப்போம். எங்களோட ஃபைனல் அவுட்புட். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு மாதாஜி சாக்ஸ் போட்டு விட்டு ட்ரெஸ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு விட போகிறாங்க. இப்போ பவுடர் அடித்து பொட்டடிச்சு விட போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீக்கு ஒரு பிங்க் கலரில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஒன்று அவள் பிங்க்கு தான் கேட்டாப்புல, பிங்கே கிடச்சிச்சு. சாக்ஸ் மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது. ஆமாம், அது பிங்க் இல்லைன்ட்டாங்க, செருப்பாக அடிச்சு விட்டாங்க. நல்லா பிங்க் கலரில் போங்க அப்படின்ட்டு. எனக்கு பூட்ஸு சூப்பராக செட் ஆகிடுச்சு. டிங்குடுக்கு. ப்ரீக்கு இப்போ பூட்ஸ். இது என்ன நம்பரு பின்னாடி பாரு அடியில். சொலாங் வேலி வந்தோம். இங்கே சுத்தமாக ஸ்னோ இல்லைன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடமே இப்படி தான் பனியாக இருக்குது. நம்ம ஊரில் மண் இருக்கிற மாதிரி வெறே பனியாக இருக்குது மழை ஃபுல்லாக. ஸோ இப்போ ஆமாம்
போயிட்டுருக்கோம்ல. இப்போ வந்து சொலாங் வேலி போயிருந்தோம். அங்கே வந்து கிரிக்கெட் கிரவுண்டு காமிச்சிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து செப்ரேட்டாக வந்து நாங்கள் டிரைவர்கிட்ட பேசி அடல் டனல் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அடல் டனல் அண்டு சிசு லொக்கேஷன். இப்போ தான் லைட்டாக அப்படியே சில்லு காத்தடிக்குது. ஸோ கைஸ், இதான் வந்து அடல் டனலோட என்ட்ரி. ஸோ இது வந்து நம்ம டனல்குள்ளேயே வந்து 9 கிலோமீட்டர் வந்து நம்ம போவோம். ஸோ டனல்குள்ளே ஹையஸ்ட் டனல் அடல் டனல் 1014 மீட்டர். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து அடல் டனல் போயிட்டுருக்கோம். இதுதான் அடல் டனல். ஆமாம் ஆமாம், இதான் வந்து லாங்கஸ்ட் டனல் இந்தியாவில். மலையை குடஞ்சி ஒரு 9 கிலோமீட்டர் டனல் உள்ளே போயிட்டே இருக்கும் இது மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எப்பயுமே எல்லோரும் எடுப்பாங்க ரீல்ஸ்லலாம். ஸோ இதுதான் அந்த டனலோட எண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த லொக்கேஷன் பார்க்க தான் எல்லோரும் வருவாங்க. ஆஹா, எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது இங்கே. இதுதான் அடல் டனல் எண்டு. இதுதான் நம்ம வந்து அடல் டனல். அங்கே இருக்குது பாருங்கள், குட்டி உண்டு. இங்கே வந்து அடல் டனலில் வந்து இப்போ வந்து எல்லாம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சிசு போகிறோம். சிசு போயிட்டு ரிட்டன் வந்து அடல் டனலில் வந்து கொஞ்சம் ஸ்னோ கூட விளாண்டுட்டு அப்படியே போகலாம். இப்போ சிசு வந்து இந்த அடல் டனல் தாண்டி போகிறதால இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ நம்ம போகிறது சிசுவை நோக்கி. ஸோ காய்ஸ், நம்ம வந்து சிசு வேலி வந்துட்டோம். இதுதான் சிசுவோட பிளேஸ். இங்கே நம்ம மக்கள்லாம் விளாட்றாங்க ஜாலியாக, உருண்டை பிடிச்சலாம் அடிச்சுக்கிறாங்க. நிறைய பிளேஸ் இருக்குது சிசுவில் விளையாட. அனைவரும் ஹாப்பியாக இருக்கிறார்கள், நாமளும் இருப்போம். பார்க்குற நீங்களும் இருங்க. இந்த அழகை பாருங்க மக்களே, வேற லெவலில் இருக்கு. ஃபுல் மவுண்டனும் நல்லா சூப்பராக இருக்கு. ஸோ காய்ஸ், இதுதான் வந்து சிசு டனல். பார்த்தீங்கன்னா கால் வைக்க இடம்லாம் பனி. செம்ம சில்லுன்னு இருக்குது. ரப்பர் ஷூ தான் போட்டிருக்கேன். ரப்பர் ஷூ போட்டிருந்தாலும் காலில் அவ்வளோ ஜில்லுன்னு ஏறுது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம சிசு வந்திருக்கோம். சிசுன்றது இங்கே ஒரு பிளேஸு. ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே வந்து நம்ம ஸ்னோவில் வந்து நம்ம விளையாடுவோம். எல்லாம் வந்து நடக்க முடியாது, நடந்தால் உடச்சிட்டு உள்ளே போகுது. அவ்வளோதான், லைட்டாக தண்ணி மேலே தெரியுது. ஸோ கைஸ், இப்போ இதான் வந்து ஃப்ரோசன் லேக். ஸோ ஒரு ஏரியே வந்து ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கு. ஃப்ரேமை பாருங்க ஜி.
நம்ம ஏதோ மணலில் தானே இருக்கோம், ஏதோ காஷ்மீர் சாரி என்னது கனடா சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சொல்லுண்ணா இதெல்லாம் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? என்னது ஸ்னோ ஏரியாவுக்கு வந்து இங்கே வந்து லட்டு பிடிக்கணும்ண்ணா. பிடிக்கல. லட்டு நல்லா இருக்கா? அப்போவே க்ளவுஸ் வாங்க சொன்னேன். என்ன சொன்னப்ப? அதெல்லாம் தேவைப்படாதுன்னு நினச்சேன். ஏதோ ஃப்ரீசருக்குள்ளே உட்கார்ற மாதிரி இருக்குல்ல ப்ரீ. ஆமாம், ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசரில் இது மாதிரி இருக்கும்ல, மேலே நம்ம தடையை கூட எடுத்துகிட்டு வரோம் ஊட்டி ஊட்டி அந்த மாதிரி. அதுக்கு மேலே உட்கார்ற மாதிரி இருக்குது ஏதோ. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் வந்து ரிவர் ஃப்ரீஸில் அங்கே பார்த்தோம்ல, அது வந்து இதுக்கு அப்படியே அந்த பக்கம். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்டிவிட்டீஸு. ஸோ இங்கே வந்து ஜிப்லைன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி கார்ஸ் இருக்குல்ல, ஸோ அதிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. பர் ஹெட் வந்து 500 ருபீஸு. பட் நம்ம பார்கின் பண்ணோம் அப்படின்னா கம்மி பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது வேணா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து ஸ்னோலாம் வந்து போட்டிருக்காங்க, இந்த வண்டி ஓடணுன்றதுக்காக போட்டு ஆர்டிஃபிஷியலாக இந்த லைன் மட்டும் ரெடி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் போல் ஜஸ்ட்டு சைட் சீயிங் தான். ஸோ ஃப்ரேமை பாருங்க ஜி, அந்த மாதிரி நம்ம ஃப்ரேமை மட்டும் பார்த்துட்டு ஏதாவது பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ சிசுவில் இருக்கும். சிசு முடிச்சுட்டு அடுத்து வந்து அடல் டனல் அந்த ஏரியா கூட்டு போகிற சொல்லியிருக்காங்க. அது வந்து சேம் வந்து இதே மாதிரி தான். அங்கேயும் போய் இதே மாதிரி இந்த பாருங்கள் ஜிப்லைன் இருக்குல்ல, அங்கே போய் இதே மாதிரி விளையாடுறது, அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் அங்கே. ஸோ இது வந்து ரிவர். ஸோ இது வந்து சந்திரா ரிவர். ஆக்சுவலாக இது நேம் வந்து சந்திரா ரிவர். இந்த ரிவர் நேம் வந்து சந்திரா ரிவர். ஸோ இது வந்து பாகிஸ்தான் வரைக்கும் இது போகுதான். அரௌண்ட் வந்து பாகிஸ்தான் வந்து 1000 கிலோமீட்டராம். 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரிவர் வந்து போகிறதா சொல்கிறாங்க. நைஸில். அது மாதிரி ஜிப்லைனில் போகிறாங்க பாருங்கள் எல்லாம். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அட்டோல் டனல் போக போகிறோம். ஹேய், அங்கே ஜிப்லைன் போயிட்டுருக்கு. அதை பார்த்து மெயின்பாக நீ பார்த்துட்டு இருக்கேன். குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்களா, அதான் ஆச்சரியமாக பார்க்குறேன். பாரு எவ்வளோ கட்ஸாக தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் லீவு கொடுத்து தான் நானும் போயிருப்பேன் தான். இருந்தாலும் இன்னும் ரைட்டு. ஸோ காய்ஸ், இந்த சிசு வெற்றிகரமாக பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம். பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறுது, நல்லா ஸ்னோ பெய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அட்டோ டனலில். ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்னோஃபால் பார்க்கணுன்றது வந்து என்னோட ரொம்ப ஆசை. அதுக்காக தான் வந்து வந்ததே. ஆனால் பை லக்கு அன்லக்கு எனக்கு வந்து இப்போது கிளைமேட் வெதர் வந்து கிளியராக இருக்குது, அதனால் வந்து ஸ்னோஃபால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பையன் இருக்காப்புல, ஒரு 7 வருஷம் முன்னாடி வந்தாப்புல இதே நாள் அன்னைக்கு நல்லா பனி பொழிஞ்சுது. அதை பார்த்து தான் எனக்கு வரணுன்ற ஆசையே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கேப் டிரைவர் வந்து நோ சான்ஸ், சுல்லிங் வெயில் அடிச்சிங் வேர்த்து கொட்டிங் அப்படின்ட்டாரு. அதனால் வந்து இன்றைக்கி கிடையாது. அப்படின்ற காரணத்தினால அன்லக்கியாக நான் கருதி பார்ப்போம். அட்டல் டனல் சைடு வந்து கொஞ்சம் 1.5 நாள் இருக்குல்ல, 1.5 நாள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வரமாட்டோம்ல. ஸ்னோஃபால் பார்க்கணும்னா இவர் சொன்னார், நீ லக்கியாக இருந்தால் நீ ஸ்னோஃபால் பார்ப்பேன். அப்போ நான் லக்கி இல்லைன்னு அர்த்தம். அப்படி நானே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை சொன்னேன். யாரையும் தாழ்த்திக்காதீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் தான் கெத்து அப்படி நினச்சிக்கலாம்.
ஸோ கைஸ் அடுத்து வந்து நம்ம சிசு வேலி அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு அடுத்து வந்து நம்ம அட்டுல் டனல் கிளம்புறோம். ஸோ நம்ம டிரைவர் வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. கைஸ் இப்போ டிரைவர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு, என்னன்னா இந்த மலையில் வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து மான்ஸ்டர் இருந்துச்சான். ஸ்னோமேன் அது என்ன நல்ல முடி வச்சு ஃபுல்லா முடிச்சு மிருக மாதிரி புரியுது மனுஷன் மாதிரி நடக்குமா. அவங்க வந்து இந்த படத்துல வந்து மம்மி 3 படம் பார்த்திருக்கியா, அதுல வரும். ஸோ அது வந்து இதுக்குள்ள ஆதி காலத்துல இருந்துச்சான், இப்பெல்லாம் இல்லையா. இதர் நகி ஓல்டு எஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டல் டனல் வந்திருக்கோம். இதுவும் வந்து சேம் இந்த ஸ்னோ மவுண்டைன் இந்த வியூ தான் இங்கே. போலாமா? வாங்க போகலாம். ஸோ வந்து இப்போ நம்ம அட்டல் டனல் வந்துட்டோம்ல. ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா வாக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கில் வந்து இங்கே மோஸ்ட்டாக வந்து மேகி, ஹிமாச்சல் பிரதேஷோட ஏதோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தெரில, ஆனால் லிட்டரலி அது வந்து மோமோஸ் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். வெயில் அடிக்குது ஆப்போசிட்டில். சன்பாத் கரெக்டா சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நான் ஸ்வெட்டர்லாம் நான் கழட்டிட்டேன். எனக்கு ஆக்சுவலி அவியுது சொல்லப்போனால். இன்னும் போட்டிருக்காப்புல. அது ஏன்னா அவுத்துட்டா தூக்கிட்டு நடக்க முடியாது. 1.5 கிலோ இருக்கு, அதை தூக்கிட்டு அலையணும். எவ்வளோ தூரம் நடக்கிறோம் நம்ம, கிட்டத்தட்ட நானும் 4-5 கிலோ. ஸோ சித்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இதான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட ஆரிஜின் ஃபுட்டுன்னு சொன்னாங்க, சித்து இது பேர். ஸோ இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படின்னா மேலே ப்ரெட்டு உள்ள ஸ்டஃப். ஓ ஓகே சாப்பிட்டு பார்ப்போமா? இந்த மணாலியோட லோக்கல் ஃபுட்டு இது ட்ரை பண்ணாமல் போய்ட்டு வாங்கணும். வரவங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, இட்லி வித் தேங்காய் சட்னி, கார சட்னி, இந்த டேஸ்ட் தான் எனக்கு இருக்குது. சாப்பிடும் போது நம்ம ஊர் இட்லி அது வந்து கொஞ்சம் பிரெட் மாதிரி இருக்குது, போட்டு கொடுத்துருக்காங்க. பிரெட் மாதிரி இருக்குது எனக்கு இன்னும். ஓகேவா? தேங்காய் சட்னி தான் பார்க்கலாம். இது ஸ்டஃபிங் வந்து தேங்காய் சட்னி தான். மேலே ஒரு இட்லி வருது, வேறு இது. காரம் சட்னி ரொம்ப காரம். பேசு. ஆமாம், சட்னி ரொம்ப காரம். நாங்கள் வந்து ஒரு சாதாரண சின்ன ஒரு தள்ளுவண்டியில் தான் சாப்பிட்றோம். ஆனால் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லுக் லைக் ஏ ஹெவன். இதான் வந்து அட்டுல் டனல் அனதர் சைடு. இங்கே எவ்வளோ பனி அடிக்குதுன்னா நூடுல்ஸ் நல்லா சூடாக இருக்குது. இதை இப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா புகை போதுங்களா மேலே. ஒரு 10 செகண்ட் இப்படி வச்சுருந்தா சில்லுன்னு ஆகிடுது. போட்டா செம்ம கோல்ட் ஆகிடுது. அவ்வளோதான் இங்கே டிகிரி, டக்குன்னு சில்லுன்னு ஆகிடுது. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம அனல் டனலில் இருக்கோம்னு சொன்னோம்ல. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக விளையாண்டுட்டு அப்படியே வந்து இங்கே ஒரு அட்டல் டனல் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போகலாம். நல்லா பனி அடிக்குது, அதே மாதிரி வெயில் நல்லா சுருக்குன்னு அடிக்குது. ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்துட்டாப்ல. எல்லாமே வந்து ரேட் அதிகம் தான், எம்ஆர்பிலாம் எதிர்பார்க்க முடியாது. இது 20 ரூபா, நம்ம ஊரில் இங்கே 30 ரூபா.
என்ன பண்ணுறது, இங்கே வேறு இடம் இல்லை, அதனால அப்படியே வாங்கி. இங்கே நாங்கள் வாங்கின கடையில் எங்கேயுமே வந்து எம்ஆர்பிக்கு கொடுக்கவே இல்லை. எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பொண்ணு கடையில் மட்டும் தான் எம்ஆர்பி, இந்த கேக் ஷாப்பில். போலாமா? பை. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டோம். ஆல்சோ வந்து பயங்கர காற்று. நான் வேறு அவசரப்பட்டு சூட்லாம் வேறு அவுத்துட்டேன். ஃபுல் டனல். டனல் உள்ளே போனால் பை ரோடு இது. இந்த சைடில் வந்தோம்னா இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதை இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து மண் கிடையாது, ஆக்சுவலாக வந்து ஐஸ் தான். எல்லாம் நடந்து குப்பையாக நம்ம ஐஸ் தெரிஞ்சுங்களா, இதெல்லாம் குப்பையாக நம்ம ஐஸு. இதெல்லாம் தொடக்கூடாது, ஸோ மச் ஆஃப் பேக்டீரியா, அப்புறம் குப்பை எச்சு துப்புறது எல்லாமே இது உள்ள தான் இருக்கும். பியூர் ஒயிட்டாக இருக்கு பாருங்க, அது நல்லா பியூரானது. அங்கே ஒரு ப்ரீ அனதர் தமிழ். அங்கே ஒரு டாகி வேற லெவலில் வருது. அப்படியா? ஆமாம், 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 அதுதான் சொன்னேன் மேலே ஏறி சும்மா வரலாம் அப்படின்னு. ஈரமாயிரும். எங்கே வரும் அவங்க கேங்கு? இங்கே இருக்க நாய்லாம் பாருங்கள், இதுதான் இந்த ஊர் தென்னாய்க, டான் மாரி வருவாங்க. ஹை, இல்லை நல்லா ஃபர் இருக்கும் ஆக்சுவலாக, இந்த குளிருக்கு அதுக்கும் இல்லை லேப் மாதிரி நல்லா ஃபர் இருக்குது. இதுதான் இங்கே வந்து ஸ்ட்ரீட் டாக். ப்ரீ நீ மேலே போ, ப்ரீ மேலே போய் இந்த அப்படியே உருண்டிட்டு வா. ஸோ கைஸ், அடல்டனில் எல்லாம் பார்த்தாச்சு, பிளாக் அவங்களுக்கு வரும். ஸோ இது மேலே மலை மேலே இருக்கோம், நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான். அந்த பாதி மலை ஏறணும். நம்ம அங்கே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம், இந்த பாலத்துக்கிட்ட. அது வரைக்கும் இந்த கிரீன் கலர் பாலத்துக்கிட்ட இருந்தோம். இப்போ இது வரையும் வந்திருக்கோம் ஒரு வழியாக. அப்படி சுற்றி வந்தோம், மேலே ஏறணும். இந்த மேலே ஏறி அப்படியே சும்மா ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாக்கப்பில் அப்புறம் ரிட்டர்ன் போகிறோம் ரூமுக்கு. ஸோ டுடே vlog அவ்வளோதான், ஓவர். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ பனியில் ஏறி இறங்கி கையெல்லாம் பயங்கரமாக விரத்து போச்சு, கையை மடக்க கூட முடியல. அதனால் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து செம்ம. ஸோ நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் என்னென்னு. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, கால்லாம் செம்ம வலி. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 16 கிலோமீட்டர் நடந்திருப்போம் தெரிஞ்சு, எல்லாமே சேர்த்து. ஸோ கைஸ் பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், எங்கே போகிறோம் மணாலி பக்கத்துலேருந்து. ஸ்டே டியூன். அன்டில் த பாய்.